ஹாய் மக்களே. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கே கிராண்டாக ரெடியாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லார் ஊர்லேயுமே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே 48 மண்டல பூஜைன்னு ஒரு பூஜை கிளம்புவாங்க. லைக் ஒரு சில வீட்டில் வந்து வீட்லேயே வச்சுருப்பாங்க 48 மண்டல பூஜைன்னு. பட் எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் இது ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். ஸோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் நான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். எப்போவுமே எங்கள் ஊரில் இப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு மினி கோயில் திருவிழா மாதிரி நடக்கும் அந்த 48 மண்டல பூஜைங்கிறது. ஸோ அது வந்து ஊர் பொதுமக்கள் அனைவரையும் கூப்பிட்டு அன்னதானம் போடுறதா இருக்கட்டும், ஸோ ஒரு தேர் இழுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே சிறப்பாக கிராண்டாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நான் அவுட்ஃபிட் நான் ரெடி ஆகிட்டேன். ஏதோ குழந்தைக்குள்ள உடுப்பு மாதிரி இருக்கும். பட் இதான் என்னோட ஃபைனல் காஸ்டியூம். ஸோ நான் கிளம்பிட்டேன். நான் அடிக்கடி ஊருக்கு வர மாட்டேன். ஆனால் ஊருக்கு வந்தேன்னா கண்டிப்பாக இந்த பூஜையில் கலந்துக்காமல் இருக்க மாட்டேன். அதுதான் 48 மண்டல பூஜை. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. சைல்ட்ஹுட்லேருந்து அடிக்கடி நம்ம மெமரிஸில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒன்று இருக்கவே இருக்கும். என் ஊரில் நடந்தது. ஸோ ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். விநாயகர் கோயில் பக்கத்தில் குட்டியாக ஐயப்பன் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. ஏன்னா ஐயப்பன் கோயில் தனியாக ஊருக்குள்ளே கட்ட முடியாது. ஸோ எங்கள் ஊரில் 48 மண்டல பூஜை இப்படி தான் நடக்கும். தேர் கட்டியிருப்பாங்க. தேருக்கு முன்னாடி விளக்கு பூஜை நடக்கும். தேர் பின்னாடி வந்து ஒரு வண்டி கட்டி தேரை இழுப்பாங்க. தனியாக ஆள் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தேருக்கு முன்னாடி வந்து விளக்கு பூஜை நடக்கும். நான் என்னோட சைல்ட்ஹுட்டில் வந்து கிட்டத்தட்ட 100 150 பேர் நாங்கள் நிற்போம் விளக்கு பூஜைக்கு. ஆனால் இந்த வருஷம் ரொம்பவே சிம்பிளாக தான் நடந்துச்சு. நிறைய பேர் பேசிட்டு அப்படியே ஃபன்னாக ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஏன்னா கொட்டடிக்கிறாங்களா, கண்டிப்பாக டான்ஸ் இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பாக டான்ஸ் இருக்கும். அதுவும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நாங்கள் அம்மா பொண்ணு பேத்தி எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுற ஒரு விஷயம் அப்படின்னா எங்கள் ஊர் திருவிழா தான் இருக்கும். அது 48 மண்டல பூஜை வருஷம் வருஷம் கிராண்டாக நடக்கும். இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே மனசு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் நடந்து போய் அப்போ ஊர்வலமாக சுற்றி வருவாங்க தேர் இழுத்துக்கிட்டு. ஒவ்வொரு இடத்துல நின்று நின்று பூஜை பண்ணிக்கிட்டு எல்லாரோட ஆசீர்வாதமும் வாங்கிட்டு, லைக் எப்படி சொல்லுது, எல்லாரும் அதில் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி ஜாலியாகவே இருக்கும். ஒவ்வொரு டைம் நடக்கும்போதெல்லாம் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இந்த எப்படியாவது தேரை இழுத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கோயிலுக்கு தேரை இழுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறது ஊர் பொதுமக்களோட ஒரு வேண்டுதலாகவே இருக்கும். ஏன்னா சுற்றி சுற்றி சாமி சரணம் சொல்லிக்கிட்டு பின்னாடி வண்டி வச்சு இழுத்துக்கிட்டு தேரில் போய்கிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய ப்ராப்ளம் நடந்தாலுமே அந்த பிரச்சனைலாம் சமாளித்து எப்படியாவது தேரை கொண்டு போய் கோயிலில் சேர்த்துடணும் அப்படிங்கிறது அந்த ஊர் பொதுமக்களோட ஒரு வேண்டுதலாகவே இருக்கும். நிறைய இடத்துல நின்று நின்று பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஐயப்பன் சாமி வந்து பூஜை பண்ணி வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு இடத்துலையும் நின்று அவங்கவுங்க வீட்டுக்கு கீழே நின்று நின்று பூஜை பண்ணுவாங்க. அப்படி நிற்கும் போதெல்லாம் நாங்களும் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு செம்ம ஜாலியாக ஆரவாரத்தோட வருவோம். சாமி சரணம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி தான் வருவோம். இதுலேயே சேம் டைம்ஸ் நம்ம நிறையா ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணியிருப்போம்ல, நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸை. அவங்களாம் திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களாம் மேரேஜ் பண்ணி வந்திருப்பாங்க. இல்லைனா மேரேஜ் ஆகி போகிறவங்க திருப்பி அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இது எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். என்னோட 48 மண்டல பூஜை வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். என் ஊரில் நடக்குது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா என்னோட தொலைச்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் பார்க்கணும்னு நினச்ச நிறையா பர்சனை வந்து இங்கே தான் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர்ட்ட பேசக்கூடாது, இல்லை பேச வேணாம், நான் என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸில் யார் யார் கூட இருந்தனோ அவங்க எல்லாத்தையும் திரும்பி பார்த்து ஒரு பேசக்கூடிய மெமரிஸ் தான் இந்த 48 மண்டல பூஜை. ஸோ இதுதான் எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில். இந்த மாரியம்மன் கோயில் பக்கத்தில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் அப்பப்போ கோயில் வந்து பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். சார் நம்ம ஊரில் இப்படிலாம் நடக்குதா, நம்ம ஊரில் இவ்வளோ ஒத்துமையாக நடத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் நடக்காத பிரச்சனையும் இல்லை, இந்த ஊரில் சமாளிக்க முடியாத பிரச்சனையும் இல்லை, அவ்வளோ நடந்திருக்கு. ஆனாலுமே என்ன நடந்தாலுமே ஊருக்குள்ளே ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு பூஜை நடக்கும்போது, அது வந்து இந்த ரிலிஜன் அப்படிங்கிறதுலாம் இல்லை, எல்லா விதமான ஒரு பூஜையும் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறது எங்கள் ஊராக இருக்கும். ஊர் ரொம்ப குட்டியாக இருந்தாலுமே அந்த இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே பாசமானவங்க அண்ட் ரொம்பவே எப்படி சொல்கிறது, அன்பானவங்கன்னு சொல்லலாம். எனக்கு எங்கள் ஊர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ வேட்டெலாம் போட்டுட்டு அதில் குழந்தைங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு கொட்டெலாம் அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சாமி சரணம் சொல்லிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக வரும். சம்டைம்ஸ் டான்ஸ்லாம் ஆடுவோம். அது டான்ஸ் வந்து இவங்க ஆடணும் இவங்க ஆடக்கூடாது அப்படிலாம் இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஆடணும். அந்த மாதிரி ஒரு ஆரவாரத்தோட செம்மையாக போவோம். அடிக்கடி நிப்பாட்டி நிப்பாட்டி சாமி வந்து பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஐயப்பன் கோயிலை வந்து நம்ம நேராகவே பார்க்க முடியாது. எல்லா கேர்ள்ஸோட ஒரு அன்லக்கி மொமெண்ட்ஸில் அதுவும் இருக்கும். ஏன்னா நம்மளால் பார்க்க முடியலையே, கோயிலுக்கு போக முடியாது, ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போக முடியாது, சபரிமலைக்கு ஏறி போக முடியாது அப்படிங்கிற ஒரு மனக்கவலை இருந்தாலுமே இந்த சாமியை பார்க்கும்போது, இந்த 48 மண்டல பூஜை நடக்கும்போது எல்லா வீட்டிலேருந்து வந்து வந்து பூஜை பண்ணிப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே ஆரவாரத்தோட ரொம்பவே கிராண்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நின்று நம்ம டான்ஸ் ஆடும்போது நமக்கு கை கால் வலிச்சாலுமே எப்படியாவது தேர் இழுத்து நம்ம வந்து கோயிலுக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் எப்படி தெரியுமா, கோயிலுக்கு வந்து விளக்கெடுக்க போகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக அந்த விளக்கில் இருக்க இந்த மாவை எடுக்கிறதுக்காக நம்ம போயே ஆகணும் அப்படிமே. ஏன்னா எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு கொடுக்குற பொங்கலாக இருக்கட்டும், புளியோதரை கூட இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ஹோட்டலில் வாங்கிக்கிற சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ஃபுட்டின்னு சொல்கிறத விட இந்த கோயில் பிரசாதத்துக்கு ஒரு ஒரு அடிமைன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பொங்கலாக இருக்கட்டும், புளியோதரை இருக்கட்டும், இந்த கோயில் விளக்கு போடுற அந்த மாவாக இருக்கட்டும், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோயிலில் சாமி கும்பிட்றதுனால வருது அந்த டேஸ்ட் இருக்கா, இல்லை நம்ம வந்து பக்தியாக போகிறோம் அதனால அந்த டேஸ்ட் இருக்கான்னு தெரியாது. என்னோடய தங்கச்சிங்க, என்னோடய அக்காங்க எல்லாருமே விளக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இடையில டான்ஸ் வேறு, ஊர் மக்களோட சேர்ந்து செமையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ரொம்பவே கிராண்டாக போடும். ஏன்னா இந்த விநாயகர் கோயிலேருந்து கீழே வந்து கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் வந்து நடந்து போகணும்.
ரொம்பவே லாங்காக இருக்கும். ஆனால் அதை தாண்டி நாங்கள் நடந்து அந்த பூஜைக்கு கிராண்டாக முடிச்சுருவோம். ஏன்னா எல்லாமே எங்கள் ஊரோட சப்போர்ட் தான். ஒவ்வொரு பொதுமக்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணனால தான் நாங்கள் இவ்வளோ கிராண்டாக பண்ண முடிஞ்சுச்சு. தேரை வந்து இழுத்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் மேலே வந்து எப்படி சொன்னால் திரும்பி வந்துருவாங்க. அந்த தேரை இழுத்து திரும்பி வந்துருவாங்க. திரும்பி வரும்போது பார்த்து ரொட்டேட் பண்ணி வருவாங்க. ஏன்னா தேரை இழுத்துட்டு போகிற பின்னாடி வண்டியா, ஸோ வண்டி கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இது ஹைவே ரோடு வேறையா, வண்டியை கிராஸ் பண்ணி விடணும். ஸோ சம்டைம்ஸ் எதுவும் பிரச்சனைனாலுமே அது ஜாலியாக ஃபன் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இவங்க சண்டை போட்டா அவங்களும், அவங்க சண்டை போட்டா இவங்களும் அப்படி கிராண்டாக கொண்டு போயிடுவாங்க. எனக்கு அது எங்கள் ஊரில் ரொம்பவே பிடிக்கும். என்ன சண்டை நடந்தாலுமே எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃபன்னாக பேசிக்கிட்டு கடைசியில் இந்த கொட்டடிக்கிறவங்க கூட சேர்ந்து நம்மளும் கொட்டடிச்சிட்டு அவங்க கூட வாங்கி பிபியை ஊதிக்கிட்டு இந்த மாதிரி ஃபன்னாக இருக்கும். நம்ம யாராவது எதிரின்னு நினச்சோன்னா அவங்களாம் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இந்த ஒரு 48 மண்டல பூஜையில் எல்லாரோட விளக்கு பூஜையும் பார்த்துக்கிட்டு அப்படியே விளக்கிட்டு வரும்போதெல்லாம் எனக்குலாம் சின்ன வயசில் இருக்கும்போது சொல்லுவேன் அம்மாட்ட, ஏம்மா அப்பப்போ கையெல்லாம் வலிக்குமா, அந்த விளக்கு பூஜை எடுக்கணுமா, நீ பிடிச்சிட்டுரு நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்லாம் சொல்லுவேன். ஏன்னா மம்மி சொல்லுவாங்க, இது வந்து வேணாம், நீ வந்து எடுக்கிறனா ஃபுல்லாக எடுத்துருன்னா கை வலிக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் அப்போ வந்து நமக்கு வந்து அந்த வயசில் கேட்க மாட்டோம்ல. ஸோ அதனால் எப்படியாவது விளக்கு பூஜை எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த ஐயப்பன் கோயிலை பார்க்கும்போது ஐயப்பன் பூஜையை பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டாக இருக்கும். வண்டி கட்டி இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் தோணும், நம்மளும் பசங்களாக இருந்தால் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கலாம், மாலை கட்டி போயிருக்கலாம், மாலை போட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தோணும். நிறைய டைம் நானும் ஆசைப்பட்டிருக்கேன். பட் அதெல்லாம் முடியாதனால இந்த 48 மண்டல பூஜையை நான் கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணுவேன். என் ஊரில் நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவலில் இதுவும் ஒன்று. சம்டைம்ஸ் தோணும், நம்ம ஒரு பசங்களாக இல்லாமல் போயிட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் அந்த மனக்கவலையெல்லாம் தீர்த்து இந்த 48 மண்டல பூஜை ரொம்பவே கிராண்டாக நமக்கு பண்ணி கொடுத்துரும். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக ஃபன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நிறைய பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு மறுபடியும் விநாயகர் கோயிலேருந்து மறுபடியும் மேலாக்கமாக நடந்து போவோம். கிட்டத்தட்ட விநாயகர் கோயிலேருந்து கீழே ஒரு 1.5 ஹவர்ஸும் விநாயகர் கோயிலேருந்து மேலே ஒரு 1.5 ஹவர்ஸ் நடந்து போகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ். அந்த 4 ஹவர்ஸில் நடந்து போகிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு அந்த விளக்கு போடுறவங்க ஃபன்னாக பேசிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு நிறையவே சாமி சரணம் சொல்லிக்கிட்டு ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். நிறையா குழந்தைங்க டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு போடுவாங்க. அவள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஃபன்னாக அதில் வேற பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பசங்க முன்னாடி வந்து. ஒவ்வொரு டைம் பட்டாசு வெடிக்கும்போதெல்லாம் பயமாகவே இருக்கும். ஆனால் இந்த பட்டாசு வெடிக்கும்போது நமக்கு வந்து கூட ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தைரியமாக இருக்குமா. ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பூஜை பண்ணிக்கிட்டு எல்லாரோட வேண்டுதலையும் கேட்டுக்கிட்டு எல்லாரோட பூஜையும் பார்த்துட்டு தான் நம்ம நடந்து போவோம். அது சலிக்காமல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துல நிற்கணுமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்து பூஜை தட்டை எடுத்து வந்து பூஜை பண்ணும்போதெல்லாம் அது நின்று தான் கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வேணும்ல, அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் ஊரில் 48 மண்டல பூஜை. சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா என்னோடய ஸ்கூல் டைம் காலேஜ் டேஸ்லாம் நான் ஊரில் இல்லாத போதெல்லாம் தோணும், சரி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம இந்த ஸ்கூல் டேஸில் மிஸ் பண்ணிட்டோம், இந்த டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் 48 மண்டல பூஜை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு 48 மண்டல பூஜை நான் போய். ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய விதமான நமக்கு டிஸ்டன்ஸ் நடந்துருச்சு. கோவிடாக இருக்கட்டும், இல்லை நான் வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்தனால 48 மண்டல பூஜைக்கு போக முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த வருஷம் 2024 வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ஒரு பூஜை என் லைஃப்பில் இருந்துச்சு. ஸோ நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இந்த மணி எல்லார் வீட்லேயும் போய் நின்று பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த விநாயகர் கோயிலில் வந்து அந்த விளக்க வச்சுருவாங்க. விளக்க வச்சுட்டு தேரை வந்து உள்ளே ஏற்றிடுவாங்க. தேரை உள்ளே ஏற்றிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே ஆரவாரத்தோட விபூதி வாங்கிட்டு எல்லோரும் கிளம்பிடுவோம். கடைசியாக எல்லோரும் சேர்ந்து டான்ஸும் ஆடிட்டு ஃபன்னாக ஜாலியாக பேசிட்டு ஓகே நீங்கள் இன்றைக்கி பூஜை முடிஞ்சா டட்டா பை பை அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னா இந்த 48 மண்டல பூஜை தான். இந்த ஐப்பசாமி தான் என் ஊரில் நடக்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.